அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர் சிவவாக்கியரின் ஆசியுடன் இந்த பதிவை நான் உங்களுக்கு வெளியிடுறேன். இப்போ நம்ம ஏசி ஃப்ரிட்ஜ் கோர்ஸ் பார்த்துன்னு வரோம். இதில் ஏற்கனவே 2 வீடியோ பார்த்தாச்சு. அதாவது கரண்ட்டை பற்றி பார்த்துட்டோம், அப்புறம் டூல்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஸ்பேர் இருக்குது, அது எப்படி இயங்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜோடைய இயக்கம், ஃப்ரிட்ஜோட டயக்ராம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் 2 டைப்பாக இருக்கும். ஒன்று டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, ஒன்று சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை பற்றி பார்ப்போம். சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்சர் காயில் இருக்கும், கம்ப்ரஸர் இருக்கும், கூலிங் காயில் இருக்கும், ஃபில்டர் இருக்கும், கப்லரி டியூப் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் இருக்கும், ரிலே இருக்கும், ஓஎல்பி, சுவிட்சு, பல்பு இருக்கும். இதெல்லாம் சிங்கிள் டோரில் இருக்கும். இப்போ சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வேன்னா 2 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது முதல்ல ஃப்ரிட்ஜ் 2 டைப்பாக இருக்கும். ஒன்று டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, ஒன்று சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. அப்புறம் ஒவ்வொரு ஃப்ரிட்ஜையும் 2 ப்ராசஸாக இயக்கும். ஒன்று எலக்ட்ரிக்கல் டைப் ப்ராசஸ், ஒன்று மெக்கானிக்கல் டைப் ப்ராசஸ். அதுனா எலக்ட்ரிக் டைப் ப்ராசஸ், மெக்கானிக்கல் டைப் ப்ராசஸ்னால், எலக்ட்ரிக்கல்னால் கம்ப்ரஸரை இயக்கிறதுக்கு எலக்ட்ரிக்கல் உதவும், கூலிங் வர்றதுக்கு மெக்கானிக்கல் உதவும். சரி, என்னென்ன ஸ்பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு கூலிங் காயில் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூலிங் காயில் இருக்கும். இதுதான் கூலிங் காயில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டி மாதிரி இருக்கும். இதுதான் கண்டென்சர் காயில். இது கண்டென்சர் காயில். இதுதான் கம்ப்ரஸர். மெயினாக ப்ராசஸே இதுதான், கம்ப்ரஸர் இதுதான். அப்புறம் இது கேப்லரி டியூபு, சின்னதாக இருக்கும். இது கேப்லரி டியூபு. இது ஃபில்டர். இது தெர்மோஸ்டாட்டு. இது ஓஎல்பி தான், ஓஎல்பி. இது ரிலே. சரி, இதெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் வேலை செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் 2 டைப்பாக வேலை செய்யுன்னு சொன்னேன். ஒன்று எலக்ட்ரிக்கல் டைப்பு, ஒன்று மெக்கானிக்கல் டைப். இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் டைப் என்ன வேலை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினில் வர ஃபேஸு நியூட்ரலு நேராக தெர்மோஸ்டாட்டுக்கு அதாவது இதுதான் தெர்மோஸ்டாட்டு. இந்த தெர்மோஸ்டாட்டில் 2 பின் இருக்கும். ஒரு பின்னில் ஃபேஸை கொடுத்துட்டு இன்னொரு வழியாக ஃபேஸ் எடுத்துகிட்டு போவாங்க. நல்லா பார்த்துங்க, இதுதான் டயக்ராமு. இப்போ ஃபேஸு நியூட்ரலு, ஃபேஸ் நேராக தெர்மோஸ்டாட்டில் அடுத்த லிங்க் நேராக கம்ப்ரஸரில் 3 பின்னில் இருக்கிற ஒரு பின்னில் ஓஎல்பியில் கொடுப்பாங்க. அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்கும். இதில் இருக்கிற அந்த 3 பின்னு 1, 2, 3 பின் இருக்கும். அந்த 3 பின்னு தான். ஒரு பின்னில் நேராக தெர்மோஸ்டாட்டில் கொடுத்துட்டு 2வது எடுத்துன்னு வருவாங்க. கொடுக்கும்போது இந்த ஓஎல்பி அப்படின்ற ஒரு ப்ராசஸில் கொடுப்பாங்க. இப்படி பார்க்க தான் இருக்கும். இது மாதிரி தான் கொடுக்கணும். கொடுத்துட்டா இதில் நேராக கரண்ட்டு வரும். இந்த 2 ஒயர் வரும். மீதி இருக்கிற 2 பின்னில் ஒரு பின்னில் நேராக நியூட்ரல் எடுத்து கொடுக்கணும். அதாவது இதில் ஒரு பக்கம் மட்டும் இருக்கும். ஒன்று கொடுத்துட்டோன்னே ஒன்று லிங்க் ஆகிடும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, கரண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த ட்ரிப் ஆகிடும். அதாவது ஃபீஸ் மாதிரி இது ரெண்டுமே நம்ம கம்ப்ரஸரை காப்பாற்றுறதுக்கு வேலை செய்யும். இப்படி தான் கம்ப்ரஸரோட எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வேலை செய்யும். சரி, இப்போ மெக்கானிக்கல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் காயில், கண்டென்சர் காயில், கம்ப்ரஸர், ஃபில்டர். இப்போ 4 பொருள் தான். இந்த கம்ப்ரஸரில் என்ன பண்ணோம், இந்த கம்ப்ரஸரில் 3 பின் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ரஸரில் 3 பின் இருக்கும். இது கேஸ் சார்ஜிங் ஏற்றுறது, இது டிஸ்சார்ஜி, இது செக்ஷன். இதில் இருக்கும். இது டிஸ்சார்ஜி, இது செக்ஷன். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் அவுட் ஆகிற டிஸ்சார்ஜி லைனில் கண்டென்சர் காயில் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கண்டென்சரில் 2 முனை இருக்கும். 2 முனை இருக்கும். ஒரு முனையை கண்டென்சரில் 2 முனை இருக்கும். ஒரு முனையை கம்ப்ரஸரில் கொடுக்கணும். இன்னொரு முனையை ஃபில்டரில் எடுத்து போகணும். இதே மாதிரி தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ரஸரில் ஒரு லைனை டிஸ்சார்ஜ் லைனில் நம்ம கண்டென்சரை கையில் கொடுத்துட்டு மறுமுனையை ஃபில்டர். அதாவது ஃபில்டர்னால் இதுதான் ஃபில்டர். இந்த ஃபில்டரில் நேராக கொடுக்கணும். ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இந்த கப்லரி டியூப்னு சொல்லுவாங்க, மெலிசாக இருக்கும். இந்த கப்லரி டியூப்பை நம்ம ஜாயின் பண்ணி வைக்கணும். இந்த எவாபரேட்டர் காயில் பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் காயில் 2 வரும். ஒரு பக்கம் கப்லரி டியூப், அதாவது இந்த மெலிஸ் டியூப்பை இதில் இணைக்கணும். இன்னொரு பக்கம் குவார்டர் பைப்பை இணைக்கணும். அதாவது குவார்டர் பைப்பை இணைச்சி நேராக கம்ப்ரஸரில் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, கம்ப்ரஸர் ரன் ஆகணும். அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வழியாக கம்ப்ரஸர் ரன் ஆன பிறகு நேராக கேஸ் இதே வழியாக போய்ட்டு கண்டென்சர் வழியாக போய்ட்டு நேராக அந்த ஃபில்டர் வழியாக மறுபடியும் நேராக கூலிங் காயிலுக்கு போய் கூலிங் காயிலேருந்து ரிட்டர்ன் வர்றத செக்ஷனில் நேராக கம்ப்ரஸர் வரும். இது தொடர்ந்து ப்ராசஸ் ஆகிறதுல தான் நம்மளுக்கு கூலிங் வருது. இது எப்படி கூலிங் வருதுன்னு அப்படின்னு பார்த்து நம்ம டேரெக்டாகவே ஒரு ஃப்ரிட்ஜை அசம்பிள் பண்ணி நம்ம செஞ்சு பார்ப்போம்.
மேலும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். புதுசாக வர்றவங்க ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் வீடியோவை, அதையும் தொடர்ந்து பார்த்துங்க. எல்லா வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நீங்கள் ஈஸியாக எளிதாகவே என்ன செஞ்சிடலாம், ஏசி ஃப்ரிட்ஜ் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். சரி, அடுத்த வீடியோவில் ஒரு ஃப்ரிட்ஜை எப்படி அசம்பிள் பண்ணணும், என்னென்ன ஃபால்ட் வரும் அப்படின்றத ஒரு ஃப்ரிட்ஜை பார்த்துருவோம். தொடர்ந்து அதே மாதிரி என் வீடியோவில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு உங்களுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.